உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னன்னா, கடவுளை அச்சப்பட்டால் நேசிக்க முடியாது, கடவுளை நேசித்தால் அச்சப்பட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே காட் ஃபியரிங்னு சொல்லிட்டு இருக்கிறத விட காட் லவ்விங்னு மாறணும். அதுதான் உண்மையான வாழ்வியல் அப்படிங்கிறது நம்ம நிறைய ஞானிகள் சித்தர்கள் இவங்க சொல்ல 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 கேட்டிருக்கோம். இன்னைக்கு வள்ளலார் அவருடைய ஒரு பாடலை பார்க்கும்போது எப்படி அவர் கடவுளை பற்றி நெக்குருகி 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 தனக்குள் பூத்திருக்கின்ற ஒரு நந்தவனமாக கடவுளை உணர்கிறார். அதுதான் ரொம்ப அழகான ஒரு உவமையாக இருக்க முடியும். நினச்சி பாருங்களேன், நாம் எல்லாருமே நகர்கின்ற நந்தவனமாக இருந்தால் எப்படி இருக்கும்? நம்ம உடம்பு முழுக்க கடவுள் மீதான அல்லது இறை என்கின்ற அந்த உணர்வு மீதான ஆசை, நேசம், பாசம் இதெல்லாம் பூத்து குலுங்கி வாசனை கொட்டுச்சுன்னா எப்படி அழகாக இருக்கும்ல. அதே மாதிரி ஒரு தோப்புன்னு வச்சுக்கோங்க, அங்கே மா, பலா, வாழை எல்லாமே காய்த்து கனிந்து தொங்குது. அப்படியாக நாமே ஒரு தோப்பாக மாறிவிட்டோம்னா எல்லாமே இனிமையாக இருக்கும்ல. அப்படி இனிமையாக இருப்பது தான் வாழ்க்கையின் நோக்கம் என்பதை வள்ளல் பெருமானோட இந்த பாடலை படித்தா புரிஞ்சுக்கலாம், படித்தா தெரிஞ்சுக்கலாம் நிச்சயமா. அப்படிங்கிறதா உண்மை. அவர் பாடலில் திரும்ப 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 எப்படியெல்லாம் நினைந்துருகி 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 நெக்குருகி 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 இந்த உணர்வை பாடுகிறார் அப்படிங்கிறதா இதில் உணர வேண்டியது. அவரோட தமிழுக்கு நான் முதல்ல தலைவணங்குறோம். அடுத்தது அந்த தமிழ் மூலமாக அவர் நமக்குள் விதைக்கின்ற அந்த விதை, ஆலமர விதையாக நமக்குள் விதைத்து கிளைத்து முளைத்து அப்படியே விடுதில்ல, அதைத்தான் நாம் ரசிக்கணும். நமக்குள்ளே நடக்கின்ற இந்த மாயாஜால மாற்றம். இந்த பாடலை கேளுங்க, உங்களுக்குள்ளே அந்த மாயாஜால மாற்றம் நடக்கும். அவ்வளவு ஆணித்தரமாக சொல்லலாம். பாடல் வள்ளல் பிரானுடையது, பார்க்கலாமா? என்னை வேதித்த என் தனி அன்பே, என்னுளே அரும்பி என்னுளே மலர்ந்து என்னுளே விரிந்த என்னடை அன்பே, என்னுளே விளங்கி என்னுளே பழுத்து என்னுளே கனிந்த என்னுடை அன்பே, தன்னுளே நிறைவுறு தரமெல்லாம் அளித்தே என்னுளே நிறைந்த என் தனி அன்பே, துன்புற அனைத்தும் தொலைத்து எனது உருவை இன்புருவாக்கிய என்னுடை அன்பே. அருட்பெரும் சோதி அகவல் அப்படிங்கிற பகுதியில் 6ஆம் திருமுறையில் 1480வது பாடலாக கொடுக்குறாரு. இதில் மிக முக்கியம் என்னன்னா, அந்த அகவல் முழுக்க நம்முடைய வள்ளல் பெருமான் அருட்பெரும் சோதியை சொல்லி 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 இதுவும் போதலியே இன்னமும் சிறப்பாக சொல்லணும், இன்னமும் சிறப்பாக சொல்லணும்னு ஆயிரக்கணக்கான வரிகளை எழுதியிருக்கார். அருட்பெரும் சோதி அகவல் என்பது மட்டுமே நாம் படித்து உள்ளுணர்ந்து புரிந்து நம்மை நாம் மாற்றிக்கொள்வதற்கு ஒரு வாழ்க்கை ஆகும். ஆனால் ஒரே வாழ்க்கையில் வள்ளல் பெருமான் இப்படியாக பல்லாயிரக்கணக்கான வார்த்தைகளை, பல்லாயிரக்கணக்கான வாக்கியங்களை, பல்லாயிரக்கணக்கான சிந்தனைகளை நமக்கு அள்ளி கொடுத்திருக்கிறாருங்கிறதா ரொம்ப முக்கியம். இந்த பாடல் பார்த்தீங்கல்ல, அருட்பெரும் சோதி அகவல், அதில் முதல்ல ஒரு விதை முளைத்து நமக்குள்ளாகவே அது கிளை விட்டு வேர் பரப்பி காய்த்து பழுத்து தொங்கினால் எப்படி இருக்கும், அப்படியான ஒரு உணர்வை கொடுக்கின்றார். திரும்ப அந்த ஓமைக்குள்ளே பயணிச்சா அந்த சொற்றோடோட அழகு நமக்கு தெரிய வரும். பார்க்கலாமா? என்னை வேதித்த என் தனி அன்பே. வேதித்தனா என்ன அர்த்தம்? என்னை வேதித்த என் தனி அன்பே அப்படிங்கிறாரு. வேதித்தனா அந்த வேதியியல் மாற்றம்னு சொல்லுவோம்ல, கெமிக்கல் ரியாக்ஷன் அல்லது கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவோம். இப்போல்லாம் நம்ம திரைப்படத்தை பார்க்கும்போது அந்த ஹீரோயினுக்கான கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்ல பழகியிருக்கோம்ல, அதே மாதிரி தனக்குள்ளாக வேதித்த அப்படிங்கிறார். எப்போவுமே மற்றவங்களுக்குள்ளே என்ன கெமிஸ்ட்ரி இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறத விட நமக்குள்ளே என்ன கெமிஸ்ட்ரி நடக்குது அப்படிங்கிறத நம்ம உள்வாங்கி பார்க்கணும், உள்முகமாக பார்க்கணும். அதனால தான் என்னை வேதித்த என் தனி அன்பேங்கிறாரு. எக்ஸ்க்ளூசிவ், ஒன் அண்ட் ஒன்லி. எது? அருட்பெரும் சோதி என்கின்ற அந்த தத்துவம் ஒன் அண்ட் ஒன்லின்னு நிச்சயமாக சொல்கிறாருன்னா, அவர் இது மாதிரி பல வேதியியல் மாற்றத்தை முயற்சி செய்து பார்த்திருக்கிறார். ஆனால் ஒன்றிலையும் இந்த மாதிரியான ஒரு வேதியியல் மாற்றம் நடக்கவில்லை என்பதை முதல் வரியிலே சொல்லிடுறார். அடுத்த ஊமைக்குள்ள பயணிக்கிறார் பாருங்க. என்னுளே அரும்பி என்னுளே மலர்ந்து என்னுளே விரிந்த என்னடை அன்பே. விதைச்சாச்சு, அது முதல்ல 2 சின்ன இலையா தளிரா துளிரா வெளியில் வருது. என்னுளே அரும்பி என்னுளே மலர்ந்து அப்படியே வளருது பெருசாக.
அப்போ பூ பூக்குது, அந்த பூ முழுக்க நமக்குள்ளே மலர்ந்ததுன்னு வைங்களேன், நம்ம தலையோடு காலாக ஒரு சுகாந்தம் இருக்கும்ல, ஒரு சுகந்தம் இருக்கும், ஒரு சுகானுபவம் இருக்கும். அப்படியாக நான் உணர்கிறேன், ஒரு நகரும் நந்தவனமாக நான் உணர்கிறேன்னு வள்ளல் பெருமான் சொல்கிறாருன்னா, எப்படி என்னோட வெயிட் ஏறிடுச்சுங்க, ஒரு 100 கிலோ இருக்குது, தூக்கிட்டு நடக்கவே முடியலன்னு கஷ்டப்படுறவங்க கூட இந்த அருட்பெரும் சோதியை மனசுக்குள் ஏற்றி வைத்து கொண்டால் அவர்கள் எடை குறைந்தவர்களாக அப்படியே காற்றில் பறப்பது மாதிரி, நகரும் நந்தவனம் மாதிரி உணரத் துவங்கி விடுவார்கள். அதற்கு செய்ய வேண்டியது மனசுக்குள் அந்த அருட்பெரும் சோதியை ஏற்றி வைக்கணும் அப்படிங்கிறதா வள்ளல் பெருமான் சொல்கிறார். அதனால் பூ மலர்ந்தாச்சு, அப்புறம் அதுலேருந்து என்ன வரும் அதையும் சொல்கிறார் பாருங்க. என்னுள்ளே விளங்கி, என்னுள்ளே பழுத்து, என்னுள்ளே கனிந்த என்னுடைய அன்பே. பூ மலர்ந்தாச்சுன்னா அதுலேருந்து ஒரு குட்டி காய் வரும், அப்புறம் அந்த காய் பழுக்கும்ல, அதைத்தான் வள்ளல் பெருமான் சொல்கிறார். என்னுள்ளே பழுத்து, எவ்வளோ சுகம் இல்லை நினச்சி பாருங்களேன். நம்ம தலையோட காலாக நமக்குள்ள ஒரு நந்தவனம் இருக்குது, கை முழுக்க பூவாக உணர்கிறோம். இதெல்லாம் உணர்தல் மிக முக்கியம். ஏனென்றால் இறை என்பதே கூட உணர்தல் தான். அதில் யாரும் கண்ணால் பார்க்க முடியாது, இருப்பதாக ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நாம் இன்னமும் மேம்படுத்தி கொள்ள உணர்தல் தான் ரொம்ப முக்கியம். அப்படிங்கும்போது நம்ம உடம்புக்குள்ளே ஒரு நந்தவனம் பூத்தாச்சு, இப்போது அந்த நந்தவனத்துக்குள்ளே ஒரு தோப்பு பழுக்குது அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்கிறார். இந்த கற்பனையே ரொம்ப சுகமாக இருக்குங்க. ஏன்னா மனசுக்குள்ளே இந்த மாயாஜாலம் நடந்தால் நம்முடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும். எல்லா நேரமும் வாசம் வீசுவதா, எல்லா நேரமும் பழங்கள் பழுத்து தொங்குவதா, இப்படியாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்வை நமக்கு வள்ளல் பெருமான் அடையாளம் காட்டுறார். என்னுள்ளே கனிந்த என்னுடைய அன்பே, தன்னுள்ளே நிறைவுறு தரமெல்லாம் அளித்தே என்னுள்ளே நிறைந்த என் தனி அன்பே. தன்னுள்ளே நிறைவுறு தரமெல்லாம் அளித்தங்கிறாரு. அந்த அருட்பெரும் சோதிகிட்ட எதெல்லாம் உச்சபட்சமாக மிகச்சிறந்த அப்ஜெக்டிவ்னு சொல்லுவோம்ல, த பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் என்று சொல்லுவோம்ல, த பெஸ்டஸ்ட், அந்த மாதிரி அந்த அருட்பெரும் சோதிகிட்ட எதெல்லாம் மிகச்சிறந்த தரம்னு இருக்கோ அதையெல்லாம் வேற இந்த வள்ளல் பிரான் என்கின்ற நந்தவனத்துக்கும் வள்ளல் பிரான் என்கின்ற தோப்புக்கும் கொடுத்துடுச்சான். எது கொடுத்துச்சு? அருட்பெரும் ஜோதி கொடுத்துச்சு அப்படிங்கிறாரு. துன்புற அனைத்தும் தொலைத்து எனதுருவை இன்புருவாக்கிய என்னுடைய அன்பே. எனக்குள்ள இருக்கக்கூடிய துன்பங்கள், கஷ்டங்கள், கழிவுகள், சாக்கடைகள் எல்லாத்தையும் தொலைத்து என்னை இன்புருவாக்கிய எனது அருமை அன்பே அப்படிங்கிறாரு. இதுதாங்க ரொம்ப முக்கியமான ஒரு வளர்சிதை மாற்றம்னு சொல்லலாம். கெமிஸ்ட்ரி, கெமிக்கல் ரியாக்ஷன், இப்படி எந்த வார்த்தையில் வேணாலும் நம்ம சொல்லலாம். ஆனால் வள்ளல் பெருமானுடைய மனசுக்குள் அந்த அருட்பெரும் சோதியை ஏற்றி வைத்த பின்பு அவர் மனசுக்குள் நந்தவனம் பூத்துவிட்டது, தோப்பு காய்த்து பழுத்து விட்டது, அவருக்குள் இருந்த கசடுகள் நீங்கிவிட்டன, அவரிடம் அந்த அருட்பெரும் சோதியின் உயர்ந்த குணம் எல்லாம் நிரம்பிவிட்டது என்று வள்ளல் பெருமான் வாக்கு மூலம் கொடுக்கிறார். என்றால் நமக்குள்ளும் அந்த நந்தவனம் பூக்க வேண்டும், அந்த தோப்பு பழுக்க வேண்டும், நமக்குள் இருக்கின்ற கசடுகள் நீங்க வேண்டும், நாமும் இன்புருவாக வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் இருக்கு. குறுக்கு வழி எதுவுமே கிடையாது. ஒரே ராஜபாட்டை. எதுன்னா அருட்பெரும் சோதி என்கின்ற ராஜபாட்டை. அந்த ராஜபாட்டையில் இப்போதிலிருந்தே நடக்க துவங்குவோம். நாமும் நகரும் நந்தவனமாவோம், நகரும் தோப்பாவோம், நகரும் சுகந்த அனுபவமாவோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.